நீங்கள் மேலே மேலே நல்லா இருக்கணுங்க, மேலே மேலே நீங்கள் முன்னுக்கு வரணும்னு வாழ்க வளமுடன்னு வாழ்த்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. மகர ராசிக்காரர்களே, உங்களை பற்றி தாங்க சொல்கிறேன். கடந்த ஒரு வருஷமாக 5ஆம் இடத்துல உட்கார்ந்து ஓரளவு உங்களை இந்த குரு பகவான் காப்பாற்றிட்டு இருந்தார். ஏன்னா 7.5 சனிங்கிற ஒரு புயலில் நீங்கள் சிக்கியிருந்தப்ப கரையேறத்துக்கு கொஞ்சம் காரணமாக இருந்தவரெல்லாம் இந்த குரு பகவான் தான். இப்போ அப்படிப்பட்ட குரு பகவான் 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. அதே மாதிரி அடிக்கடி எல்லார்ட்டையுமே வந்து நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க. அதை முதல்ல மாற்றிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது விளையாட்டாக சில நேரங்களில் சிலர்கிட்ட பேசுவீங்க. அந்த விளையாட்டுத்தனத்தை நீங்கள் இனிமேல் குறைச்சிக்கணும். ஏன்னா விளையாட்டாக நீங்கள் பேசுகிறத கூட வினயமாக சிலர்லாம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எங்கேருந்து செலவு வருதுன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு செலவு இருக்கும், கடன் இருக்கும். நல்ல கடனாக மாற்றுறதுக்கு நீங்கள் லோன் போட்டு ஏதாவது வீடு அது மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. மாதமான இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டிக்கிட்டால் அது ஒரு சுபக்கடனாக மாறிடும். இல்லைனா வண்டி வாகனம் கூட வாங்கிட்டு அதுக்கு கூட நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி அந்த கடனை வந்து மாற்றிக்கலாங்க. இருந்தாலும் இந்த ஆடம்பர செலவுகள் அதை தவிர்த்தாகணும். அதே மாதிரி கைக்கு வந்ததை வாரி இறைச்சி செலவு பண்ணிங்கள்ல, அது இனிமேல் கூடாதுங்க. அதே மாதிரி யாருக்கும் பெருசாக உறுதிமொழி தர வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணி தந்துடுறேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். யோசித்து செய்ய பாருங்கள். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களை பார்த்த உடனே விருட்டுன்னு பேசாமல் போவாங்க, கோச்சிப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம்லாம் நீங்கள் கேட்டுட்டு அவங்க பின்னாடி போகாதீங்க. 6ஆம் இடத்து குரு அப்படின்னாலே இதெல்லாம் நடக்கும். அப்புறமா அவங்களே 2 மாதம் கழித்து வந்து நல்லா பேசுவாங்க. நல்லா பேசும்போது பேசிக்க வேண்டிதான், நல்லா பேசலைன்னா விட்டுற வேண்டிதான். அது மாதிரி இருக்க பாருங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், சந்தேகங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளை விட்டு நீங்கள் பிரிகிற மாதிரி வரும். அதாவது உங்களை விட்டு பிள்ளைங்க பிரிவாங்க. படிப்புக்காக பிரியலாம், அல்லது வந்து உயர்கல்விக்காக பிரியலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அது ஒரு நல்ல பிரிவு தான். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்கலாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கிறதா இருந்தால் ஜாதக பொருத்தம் நல்லா பாருங்கள். அதே மாதிரி விசாரித்து பார்த்து பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறதெல்லாம் நல்லது. ஏன்னா கொடுத்துட்டு அப்புறமா வந்து சிக்கிக்கிட்டமே அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்க. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க. அதனால் அவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, செலவுகள் உண்டுங்க. வியாபாரம் இந்த 6ஆம் இடத்து குருவால் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கும், பார்த்து செய்யுங்க. கூட்டுத்தொழிலை தவிர்க்க பாருங்கள். உத்தியோகத்திலேயும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், செலவினங்கள், அதாவது வேலை சுமைகள் இதெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. குரு பகவான் நடுவில் வந்து கொஞ்சம் அதிசாரத்தில் போகிறாருங்க. எப்படின்னா அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் திடீர்னு பண வரவு, செல்வாக்கு, வீடு மனை சொத்து வாங்கிறது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கூடி வர்றது, அதெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பண வரவு குறையாதுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர், கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. 12வது வீட்டை குரு பகவான் பார்க்குறதுனால ஒரு சிலர் வந்து வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு ஆலங்குடி போயிடுங்க. ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரரையும் அங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானையும் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் சென்று தரிசனம் செய்யுங்க. அதே மாதிரி உலர் திராட்சை, கருப்பு திராட்சை தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.